ஆனா இல்ல ஒரு நீங்க மீடியா எதுவும் தொடர்பு பண்ணிக்கலாம். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து இப்படி ஒரு சம்பவம், அதாவது ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை நடந்தாலுமே அதை வந்து பெருசா காட்டுறாங்க. நீங்க இவ்வளவு தாக்குதல் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாரையாவது தொடர்பு பண்ணீங்களா? அவங்க இது அவங்களை எல்லாமே எதுவும் பேசுனீங்களா? இல்லைங்களா ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, நான் இதுல பேர் எடுக்க போறது கிடையாது. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பத்தியோட ஹிஸ்டரி தான் நம்மளுக்கு 10-15 வருஷமாவே தெரியுமே. எப்போ ஆரம்பிச்சதோ அப்போத்துல இருந்து ஆன்டி மீடியா தானே இது. ஆன்டி ஹிந்து, ஹிந்து மியூசிக், ஹிந்து போபிக் மீடியா தானே, ஹிந்து விரோத மீடியா தானே. இப்போ உங்களை மாதிரி சில இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், இல்ல சோஷியல் மீடியா ஆக்சுவலா எமர்ஜ் ஆன பேருக்கும் தான் வந்து இன்ஃபர்மேஷனே டீசென்ட்ரலைஸ் ஆக ஆரம்பிச்சது, உண்மைகள் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. அப்கோர்ஸ் இப்போ நடந்திருக்கிற அந்த ஏஐ டீசென்ட்ரலைசேஷன்ல இன்னுமே டீசென்ட்ரலைஸ் ஆகி மக்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் வருது. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பொறுத்த வரைக்கும் முக்காவாசி பேர் எல்லாருமே ஹிந்து விரோத தீய சக்திகள் தானே. இதை வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் நீங்க எடுத்துக்கோங்க. ஏத்திஸ்டா இருக்கட்டும், கொலனைசர்ஸா இருக்கட்டும், ஹிஸ்டாரிக்கல் பர்சிக்யூட்டர்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட சொல்லி என்னங்க யூஸ்? ஏன் கவர் பண்ண போறாங்க? ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஹிஸ்டரியில நீங்க பாருங்க, கேஸ் வந்து பொய் விஷயங்கள் இருக்கிறப்போ ஓ இது இருக்கு அது இருக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லுவானுங்க. ஏன் ஒரு சைடுல நம்மளுக்கு தீர்ப்பு வரப்போ ஏதாவது ஒருத்தன் எடுத்து போடுவானா? போட மாட்டானே. ஏன்? ஏன்னா அவனுக்கு பிராண்ட் கேடும். அவனுங்களை பொறுத்த வரைக்கும் அதுதானே. அவனுங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்து பண்ண போறானுங்க?